வெளிநாடு சந்தோஷம் இருக்கு. இவர் அனுப்பி விட்டது. என்ன 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 ரிசல்ட் வந்துட்டல அங்கிள், ஏ லெவல் ரிசல்ட். அட நீ ஏன் எடுத்தீங்க? என்ன சுந்தரத்தின பிள்ளை இருக்குல்ல இந்த வள்ளச்சி, அவள் எனக்கு இந்த சந்தோஷம் வந்து கொண்டு போயிருக்கான். பொம்பளை பிள்ளைகளுக்கு முதல் வரும், பொரியலுக்கு பிறகு நான் வரும் போல. அட சமத்து பொம்பளை பிள்ளைகளுக்கு முதல் ரிசல்ட். என்ன நாய என்ன என்ன நாய நீ அப்படியே குழம்பு குழம்பு மட்டும் இல்ல அங்கிள், நான் வெளிநாடு போறேன். என்ன சரி எஸ் எடுத்த என்ன பாடத்துக்கு எஸ் எடுத்த நீ? கெமிஸ்ட்ரியா பிசிக்ஸா மேத்ஸா? ஜெனரல் நாலேஜ். ஜெனரல் நாலேஜ். லண்டன் மாப்பிள்ளையில எல்லாரும் படிச்ச பொம்பளை தான் வேணும்ன்றாங்க. அதுக்காக படிப்போம். அப்ப என்ன கோதாரிக்கடி படிச்சேன் இதுக்கு அதுக்காக திடீர் ஓப்பர் ரீகரெக்ஷன் போடுவோமே. இருக்கிற எஸ் பண்ண போறீங்க. எல்லாரும் வெளிநாடு போனா அப்ப என்ன நாங்க இருந்தா உழைக்கல. அப்ப என்னத்துக்கு படிச்சீங்க? அப்ப நீ அட நீ சொன்னா விளங்குது இல்லையா உனக்கு? நான் போறேன். சரி எந்த நாடு போறேன்? கனடா. 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 டெங்கு பரவும் சூழ்நிலை அதானப்பா. ஒரு மழையண்டா மழையா இருக்கணும், வெயிலண்டா வெயிலா இருக்கணும், மாறி மாறியண்டா நுழம்பாலும் என்ன செய்யறது? அதெல்லாம் வரத்தானே வேணும், அதெல்லாம் மழைத்தானே வேணும். ஓ அங்கிள். சிம்ரன் என்ன கனகாலம் கண்டு எங்க எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கேன். நல்ல ராசி. என்ன ராசி நீங்கள்? மகர ராசி. மகர ராசி. எங்க பாப்ப நீண்ட நாட்களுக்காக பார்க்க நினைத்த ஒருவரை சந்திப்பீர். இந்த பாத்துக்கலாம் இப்பதான் சொல்லி இருக்கு. இந்த நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவரை சந்திப்பீர்கள். தாய் வழி உறவினர்கள் மூலம் மனசு நம்மோட பேசுறீங்க. சந்திரனா சந்திரா நீ இப்படி மேக்கப் போட்ட சந்திரா. என்ன 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 விஷயம்? சாக்லேட் கொடுத்துட்டு போன்னு என்ன என்ன ரிசல்ட் வந்துட்டாங்க. வெளிநாடு சந்தோஷம் இருக்கு. இவர் அனுப்பி விட்டது. என்ன 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 ரிசல்ட் வந்துட்டல அங்கிள், ஏ லெவல் ரிசல்ட். அட நீ ஏன் எடுத்தீங்க? என்ன அட மச்சல் எடுத்த நீ? தம்பி எடுத்து வரீங்களே. ரிசல்ட் வந்து எப்போ வந்து? 3 நாள் அங்கிள். 3 நாள். என்ன ரிசல்ட்? 3 3 சிம்ரன் நீ ஏன் ரிசல்ட் எடுத்து போட்ட 3? நீ அப்படியே குழம்பு குழம்பு மட்டும் தானே? இல்ல அங்கிள், அப்ப நான் வெளிநாடு போறேன். வெளிநாடு போறேன். என்னடியாப்பா அவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சு போட்டு வெளிநாடு போறது நிக்கிற? ஏனண்டா லண்டன் மாப்பிள்ளையில எல்லாரும் படிச்ச பொம்பளை தான் வேணும்ன்றாங்க. அதுக்காக படிப்போம். அப்ப என்ன கோதாரிக்கடி படிச்சேன் இதுக்கு அதுக்காக திரிவே ஓப்பர் கொண்டு திரிவே அந்த சயின்ஸ் போல அப்படி இப்படி கஷ்டப்பட்டு எல்லாம் படிச்சு. ஐயோ அங்கிள், அதான் இங்க வந்து படிக்காட்டி வேலை இல்ல, படிச்ச பொம்பளை தான் வேணும்ன்றாங்க எல்லாரும். அவனுகள் படிக்காம அங்க போயிருப்பானுகள், ஆனா அவனுகளுக்கு படிச்ச பொம்பளை வேணும். இப்படி தண்ணி போன முறை அக்கா காய்ச்சவா கனடா பற்றி வச்சு செய்வாங்க. நீ நீ அக்கா இந்த உலகம் வந்து உண்மையை சொன்னா ஏத்துக்கொள்ளாது. அதை விடு. அக்கா கனடா, நீ லண்டன். அப்ப என்ன கோதாரிக்கடி இவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சேன்? நான் இவ்வளவு கஷ்டம் சந்தோஷமா இருந்தேன். எங்களோட பக்கத்து வீட்டு பிள்ளை ரிசல்ட் எடுத்துருக்குது. கல்யாணம் தான் படிக்கல, நாங்க படிச்ச லட்சம் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கலாம் தானே. அப்ப நீ கஷ்டப்பட்டு எடுத்து ரேங்க் எத்தினாது? 2வது ரேங்க். என்ன 2வது ரேங்க் வந்து போட்டு வெளிநாடு போறதுக்கு நிக்கிறாய்? நீ சொல்லதான் அந்த நாயை பற்றி எனக்கு யோசனை வருது. அந்த நாய் நாங்க கொடுக்க போறோம் சாக்லேட். அந்த நாய் இப்ப ரிசல்ட் பண்ணதுனாலமா 3 நாள் 3 நாள் ஆச்சு. நான் அந்த டிஸ்ட்ரிக்ட் இதெல்லாம் பார்த்துட்டு ஒரேடியா வருவோம்னு சொல்லி அந்த நீ ஒரு வாரம் அந்த நான் எனக்கு சொல்ல ரிசல்ட் வந்து சொல்லவே இல்ல. அவன் எதுக்கு ஃபர்ஸ்டா வந்துட்டமேன்னு சொல்லுவான். அப்படி ஃபர்ஸ்டா வந்துட்டமே அது ஒரு ரிசல்ட்ட கேப்பம். அது எங்க இருந்து கண்டனியால அது சந்தில போன் காட்சி கொண்டுட்டானே. எங்க போன் காட்சி கொண்டுட்டவரியா? சரி சரி. நானும் வர என்னையும் பார்த்து பல்ல பல்ல காட்டி கொண்டு. நீ இப்ப என்ன செய்யறான்டா? அப்பா வேற சொன்னதா இருக்கா, வேற சொல்லி விடு. சரியா? சொல்லி விடு. அம்மா அதையும் கேட்டா சொல்லு, அப்பா அதையும் கேட்டா சொல்லு. பாத்துச்சே இவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சு போட்டு லண்டன் போறா லண்டன் போற எல்லாரும் வெளிநாடு போனா அப்ப என்ன நாங்க செய்யறோம்? உழைக்கல. அப்ப என்னத்துக்கு படிச்சீங்க? அப்ப நீ படிச்சாலும் வந்து இங்க நம்ம மிஞ்சி மிஞ்சி போனா 1 லட்சம் சம்பளம் தருவாங்க. என்னதுக்கு காணும்? சரி உனக்கு திருப்பி வச்சு செய்ய போறாங்க. சரி வெளிக்கடுங்க சொல்லு ஜோன அப்பா விரட்டாம சொல்லி விடு. ரிசல்ட்டை பத்தி கோவமா இருக்கிறேன். ஐயோ ஐயோ சாப்பிட இல்லைன்னு சொல்லு. மத்தியான சாப்பாடு சாப்பிட இல்ல விரட்டாமான்னு சொல்லி விடு. ரிசல்ட்டை பத்தி ஒன்றும் கதைக்காம ஃபர்ஸ்டா வந்துட்டானே. அதான் ஃபர்ஸ்டா வந்திருப்பா, நல்லா வந்திருப்பா. நீ இருக்க போய் சொல்லு இருக்க போய். நான் 2 சாக்லேட் வாங்கி தந்தேனா ஃபர்ஸ்ட் 1 சாக்லேட். ஐயோ அவன் நல்லா இங்க சொல்லி விடு. ரிசல்ட்டை பத்தி ஒன்றும் கதைக்காது. நீ போய் சொல்லி விடு போ. அந்த 3 நாள் ரிசல்ட் வந்து சந்தியில பல்ல பல்ல காட்டி கொண்டு இருக்கு. சுந்தரத்தின் பிள்ளை என்னோட சறுக்கி சமன் கதைக்கிற அளவுக்கு அந்த மேரேஜ் இருக்கு. கரெக்ட்.
ரிசல்ட் வந்து 3 நாள். நான் மூக்கு முட்டை தின்னு ரிசல்ட்டை பற்றி ஒன்றும் கதைக்கு நானும் பேப்பரோட ரிசல்ட்டை பற்றி ஒன்றும் சொல்றேன். இதுல கரெக்ட் வந்தேன் சந்தியில நிக்குதோ வந்தேன்னா வராது. நான் போனா தான் சரி போனோட நிக்குதான் போனோட. சாப்பிட்டீங்களா? டைமுக்கு சாப்பிடணும். சும்மா சாப்பிடாம இருந்தா டிக்டாக் எல்லாம் அந்த கடைசியா போட்டீங்க டிக்டாக் சும்மையா இருக்கு. ஆனால் ஃபில்டர் கொஞ்சம் கூடிட்டுது. நீங்க ஃபில்டர் போடுது நீங்க வடிவான ஆள்தானே. நீங்க என்ன வடிவாப்பா சீரியஸா இந்த உலகத்திலேயே நீங்கள்லாம் வடிவண்டு சொல்லணும். அவ்வளோத்துக்கு வடி நான் டிக்டாக் உங்க பண்ணையில வச்சு மண்ணையில செய்யாதுப்பா. மண்டவி இருக்கு. மண்டவியெல்லாம் இன்னும் நல்லா இருக்கு. நாய் இது கொக்காண்ட கல்யாண வீட்டுக்கு நட்ட முறுக்க மரம். நீ கொக்காண்ட வாழ்க்கையை தான் நாசமாக்கிட்டான்னு பார்த்தா அவன் நல்லா இருக்கட்டும் கூட பிச்சு 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 என்ன அவ்வளோ பிச்சு போட்டு பிச்சு வச்சிருக்கேன். செய்வான் நல்லா நீ நல்லா செய்வான்னு தெரியும். என்ன செய்ய அவட்ட நான் சொல்லி விட்டானല്ലോ பெற சொல்லி எவ்வளவு முன்ன தேடுறது நான் அவனோட சந்தியில சந்திரன் கூட கடைசியா தோட்டத்துக்கு வந்து நிக்கிறேன். போன் காய்ச்சி கொண்டு சொல்லிட்டு வந்த நீ போன் மட்டும்தான் கதைச்சு பிடிச்சோம் நிக்கிற. இங்க சாப்பிடுங்க மத்தியானம் இல்ல வாங்க சாப்பிடுவோம். வாவன் சாப்பிடுவோமா? ஏல் எடுத்த நீ ஞாபகம் இருக்கா? ஏல் எடுத்த நீ ஞாபகம் இருக்கா? ரிசல்ட் ஒன்று வேற ஞாபகம் இருக்கும். ரிசல்ட் தெரியலையே தெரிஞ்சிருக்கு. போல வேறுமே அட்டிச்சண்டா மூஞ்சியா பிச்சு விட்டுருவான். சுந்தரத்தின பிள்ளை இருக்கല്ലോ இந்த வெள்ளச்சி அவள் எனக்கு கண்டோஸ் வந்து கொண்டு போயிருக்கான். பொம்பளை பிள்ளைகளுக்கு முதல் பெரும் பொடிகளுக்கு பிறகுதான் பெரும் போல சபத்து பொம்பளை பிள்ளைகளுக்கு முதல் என்ன 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 பொம்பளை பிள்ளை என்ன இன்னும் பே காட்டுறியா? நாய் இப்படித்தான் ஓயலையும் பே காட்டுனா கொலசிப்பையும் பே காட்டுனேன். நீ இப்ப ரிசல்ட்டை சொல்லணும். இல்லாட்டி நீ ரிசல்ட் எஸ் ஓகே. மற்றது இது எஸ் தான். எஸ் தான்டா வேற எஸ் மற்ற இது ஒரு பாடம் தான். அந்த எஸ் ஒரு பாடம் தான் நீ பாஸ். இதுக்கா நான் இதுக்கு என்னடா காசு வாங்கி கொண்டு போய் எவ்வளவு காசு உழைக்கிற மேசன் படிச்சேன் அக்கா எவ்வளவு படிச்சு இன்றைக்கு வெளிநாட்டுல பெரிய ஒரு ஆளா இருக்கா தெரியுமா? படிச்ச நீயும் அடிச்சு என்ன சரி எஸ் எடுத்த என்ன பாடத்துக்கு எஸ் எடுத்த நீ? கெமிஸ்ட்ரியா பிசிக்ஸா மேத்ஸா? ஜெனரல் நாலேஜ். ஜெனரல் நாலேஜ் உனக்கு இருக்காடா? முதல் ஜெனரல் நாலேஜ் உனக்கு இருக்கா? இருந்தவரை எத்தனை எஸ் எடுத்தேன். நீ ஜெனரல் என்னத்துக்கு இப்ப போன அங்க போன அங்க இன்ஜினியர்லாம் போன கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் மேத்ஸ் ஒவ்வொரு பாடத்துக்கும் ஒவ்வொரு சர்ட்டா போனேன். ஸ்கூல்ல படிச்ச டியூஷன்ல படிச்ச தனித்தனி கிளாஸ் எல்லாம் போனேன். இரவு 8 மணில இருந்து 10 மணி வரைக்கும் பிசிக்ஸ் இப்படி 6 மணில 4 மணி திருத்தல போல இருக்கு. ரீகரெக்ஷன் போடுவோமே இருக்கிற பண்ண போறீங்க. இத என்னால ஏழாடு உனக்கு அடிச்சு ஏழாண்டு அடிச்சு நிக்கிறீங்க சும்மா. எனக்கு சரி அது இருக்கட்டும். இவ போய் செகண்ட்ஸ் எடுக்கிற வழியை பாரு. நான் செகண்ட்ஸ் எடுக்கல. செகண்ட்ஸ் எடுக்கலையோ? அப்ப என்ன செய்ய போறேன்? நான் வெளிநாடு போறேன். வெளிநாடு என்ன கிளிக்க போறேன்? சிம்பிளான எல்லாம் வெளிநாடு தான் போறேன். பண்ணாச்சு. அவள் படிச்சவள் போறாள். நீ என்னதுக்கு போற? படிச்சாக்களும் வெளிநாடு போயினா படிக்காதாக்களும் வெளிநாடு போகலாம். அடைஞ்சு பேர் அக்கா ஏக்கிறேன்னு உன்னை பெரிய ஜோதிச்சு கொண்டு அவா ஜோசிப்பா அவாக்கு என்ன தெரியுமா? நான் வெளிநாடு போறேன். இங்க இருந்து நான் ஒண்ணும் செய்யறேன். அட நீ சொன்னா விளங்குது இல்லையா அவனுக்கு? நான் போறேன். சரி எந்த நாடு போறேன்? கனடா. கனடா 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 கூட நான் வீட்டு பக்கம் வந்தியா சோத்துக்கு விஷம் வச்சு கொள்ளுவேன். கனடாவோ எதாண்டாலும் மன்னிச்சிருவான். நீ ஃபெயில் விட கூட மன்னிச்சிருவான். கனடாவா போறியோ வந்தியா பலகடா தூக்கி அடிப்பாடா. போனாய போ கூடாது போ. நீ என்ன எதுக்கு இருந்து வர? கஷ்டமா இருந்தது என்னன்னு பாப்போம். ஓடி பழகுறேன். நீ ஒரு வாரம் சுந்தரத்தின் பிள்ளை இருக்கு வெள்ளாச்சி
அவள் இங்க எனக்கு தந்து போட்டு போறாள் கண்டோஸ். அப்ப அது பொம்பளை பிள்ளைகளுக்கு முதல் வந்துட்டு பொடிகளுக்கு புலங்கல எஸ் எஸ் அங்கால என்ன சொல்லு எஸ் அது ஜெண்டர் நாலேஜுக்கு எஸ் என்னது கடத்த நீ மேத்ஸுக்கா பிசிக்ஸுக்கா கெமிஸ்ட்ரிக்கா ஜெனரல் நாலேஜ் ஜெண்டர் நாலேஜுக்கு உனக்கு எடுக்கிறது கெஸ்ஸுக்கு இதுலவா ஜெண்டர் நாலேஜ் எஸ் எடுக்கிறதுக்கு அவ்வளவு காலம் படிச்சேன். உடனே எந்த நாடு எப்ப போறீங்க? கனடா. போறேன்னா கொம்மாயிர கூட்டி கொண்டு போ. கனடா போட்டு போ. கனடாக்காரங்கள் என்ன மாடி நீ ஃபெயில் பண்ணினா கூட எனக்கு பிரச்சனை. நீ ஃபெயில் பண்ண கூடி பிரச்சனை இல்லை. கனடா போறேன்டா. ஐயோ நான் உன்னை ஆர்ட் படிக்க சொல்ல, அவள் மேத்ஸ் படிக்கிறாள். அவளுக்கு பின்னால போனி. ஓகே எப்படி போவோமா? கனடாவோ தமிழ்நாடு போனா இல்ல, அங்க போய் உழைக்கலாம். அங்க போய் நீங்கள் இதண்ட தேவை இல்ல. சரி எந்த நாடு போற அடி அடி இங்க வேற என்னால ஏலா உனக்கு அடிச்சு என்னால ஏலாது. ஏலாட்டி இப்ப இருங்கோ. கனடாவுக்கு போறோம். என்ன சரி சனிங்கண்ணாப்பா எந்த நாடு போறேன்? கனடாவுக்கு போறோம்.